சித்தர்களுக்கு முதன்மையான சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்தில் மூலிகைகள் கொண்டு நம்ம மக்களுக்கு சதுஷன் தர முடியும்னா அது இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து கேன்சருக்கு கூட இங்கிருந்து மருந்து கொடுத்துருக்கீங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, அது வந்து 48 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும், இல்லை 3 மாதம் கூட நம்ம சில பேருக்கு மருந்துகள் கொடுக்கறது உண்டு. நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும். பதினஞ்சு 20 வருஷம் குழந்தை தங்காதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு. இப்போது நம்மகிட்ட நிறைய பேர் அந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்க யார் வந்து மருந்து எடுத்துப்பாங்க. அதனால மனைவிமார்களுக்கு வந்து ரகசியமாக கொடுத்துரும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல வித்தியாசமான மனிதர்களை நிறைய வந்து சந்திச்சிருக்கோம். நிறைய வீடியோஸ் எல்லாமே நமக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிஜமா எனக்கு உள்ள வந்ததுமே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஆன்மீக வைத்தியர் வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா நசீம் அம்மா பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய இடங்களுக்குமே அவங்களுக்குமே வந்துட்டு பயங்கரமான வித்தியாசங்கள் இருந்தது. ஏன்னா உள்ள வந்ததுமே அகத்தியர் இருந்தாரு. நான் ஷாக் ஆகி நின்ட்டேன். இன்னுமா அகத்தியர் வச்சிருக்கீங்க நசீமான்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே இதுல வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். உள்ள வந்ததுமே வந்து நசீம் அம்மா அப்படின்னதும் நான் ஒரு கற்பனையில வந்துட்டேன். ஓகே, நசீம் அம்மா வேற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா டக்குன்னு அகத்தியர் இருக்காரு. எப்படிமா இது கனெக்ஷன்? என்ன விஷயம்? எதுக்காக அகத்தியர் இருக்காரு? சிறப்பான விஷயம் என்னன்னா, அகத்தியர் அப்படிங்கிறவரே சித்தர்களுக்கு முதன்மையான சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு சித்த வைத்தியத்தில் முதல்ல வந்து மூலிகைகள் கொண்டு நம்ம மக்களுக்கு சதுஷன் தர முடியும்னா அது இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால சித்த வைத்தியத்தில் முதல் குரு இவர் தான். நசீம் அம்மா திடீர்னு சித்த வைத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? ஆமாம், பாரம்பரிய வைத்திய முறை அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளும் வந்து பயிற்சி பெற்று தான் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பரம்பரையா வந்து வைத்தியர்களா இருப்பாங்க இல்லம்மா. இப்போ நசீம் அம்மா வந்து ஆல்ரெடி உங்களோட வீட்டுல யாராவது வைத்தியம் பார்த்துட்டு இருந்து தாத்தா பாட்டி இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ஜென்ரேஷன்ல நான் தான் இருக்கேன், வேற யாரும் இல்லை. அகத்தியர் அவரை வச்சுட்டு நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நம்ம வந்து அதாவது ஆன்மீகத்தில் நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுறதா அதிகம். ஓகேங்களா? ஒரு மூலிகைகள் வச்சு பல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு இவரோட நூல்கள்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நம்மளும் புதுசாக என்ன செய்ய முடியும்? இப்போ வர நோய்கள் வந்து வித்தியாசமான நோய்களாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய வியாதிகளுக்கும் மூலிகைகள் கொண்டு தீர்வுகள்ங்கிறது இருக்குது. சரிங்களா? நோய் இல்லாத வாழ்வு பெறணும்னா ஆரோக்கியமான உணவு, அதே மாதிரி மூலிகை மருந்துகள் நம்மளுக்கு கரெக்டான மெத்தடில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சதுஷன் இருக்குது. நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் மருந்து கொடுத்துட்ருக்கேன். மூட்டு வலி, முதுகு வலி, அது ஆஸ்மா நோய். ஓகேங்களா? ஆஸ்மா நோய்க்கெல்லாம் சில இடத்துல மருந்து கிடைக்காது, பஃபு தான் அடிப்பாங்க, தீர்வே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேக் பெயின், முதுகு தண்டு பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் நம்மகிட்ட வந்து தீர்வு உண்டு. ஆயில் தான் கொடுப்பேன், ஆயில் காய்ச்சி ரெடி பண்ணி கொடுப்போம். சரிம்மா. இப்போ சமீபத்தில் வந்து கேன்சருக்கு கூட இங்கிருந்து மருந்து கொடுத்துருக்கீங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, அது வந்து எப்படி எந்த ஸ்டேஜ்லேருந்து வரணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு இருக்கும். அது வந்து டாக்டர்கிட்ட போகணும், நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு வந்தவங்களுக்கு நம்ம அது ரெப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம கொடுக்கும்போது மூலிகையும் அவங்க முன்னாடி சொல்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அவங்க வந்து அவங்க ஸ்டேஜ் என்னன்னு பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ மூலிகை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே பொதுவாகவே எல்லாரும் முன்னாடியும் எனக்குமே நான் அதிகமாக கேள்விப்பட்டது என்னன்னா, நம்ம இந்த அலோபதி எடுத்துக்கிறோம், சித்த வைத்தியம் போறோம் அப்படின்னா நிறைய பத்தியங்கள் இருக்கணும். அதே போல இதுல சரியாகிறதுக்கு, குணமாகிறதுக்கு வந்து நிறைய கால அவகாசம் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல எந்த அளவுக்கு கால அவகாசம் இருக்கும்? நீங்க கொடுக்குற மருந்துக்கு நம்ம பத்தியங்கள்லாம் இருக்க வேண்டியது அவசியம் இருக்கா? கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுவேன். ஓகேங்களா? சில மூலிகைகள் வந்து எடுத்துக்கும் போது நான்வெஜ்ஜுக்கு ஒத்துக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆயிலி ஐட்டம், எண்ணெய் சார்ந்த பொருட்கள், வறுத்த பொருட்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். காய்கறியில் சில விஷயங்கள் இருக்குது. கத்திரிக்காய்ங்கிறது இருக்குது. கத்திரிக்காய் அரிப்பு கொடுத்துரும்.
நம்ம அந்த மாதிரி ரெப்பேர் பண்ணுவோம். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிஷனை விட சித்த வைத்தியங்கிறது நிரந்தரமாக குணமாகும். நம்மளுக்கு லேட்டாக ஆனாலும் திருப்பி வராது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, சித்தமார்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. மன்னர்களே இதுதான் வச்சு வாழ்ந்துருக்காங்க. அப்போது நம்ம ஏன் அதை விடணும்? ஓகேங்களா? இங்கிலீஷுங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷ்காரங்க வந்த பிறகு தான் அந்த மெடிஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்க சொல்கிறாங்க. நம்ம மூலிகையை வச்சே அவங்க வந்து கேப்சலாக வந்து ரெடி பண்ணி தராங்க. புரியுதுங்களா? நாங்களும் அதாவது பவுடர் ரெடி பண்ணி கேப்சலில் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மூலிகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஒரு விதமான மூலிகைகள் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. எந்த மாதிரியான முறைகள்ல இருக்குன்னு இப்போ பவுடர் மாதிரி கொடுக்கறது, ஆயில் மாதிரி கொடுக்கறதுலாம் இருக்கு இல்லைங்களா? அது ஆயில் மாதிரியானாக்கா நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதுகுத்தண்டு தலைவலிக்கெல்லாம் ஆயில் மாதிரி தான் கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கிறது என்ன மாதிரி வகைன்னா வயிற்று வலி. சரிங்களா? வயிற்று வலி, இந்த சளி தொந்தரவு, தீராத காய்ச்சல்கள், அதாவது ஒரு வைரஸ் மாதிரி காய்ச்சல்ஸ் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம பவுட்ரு தான் கொடுப்போம். ஓகேங்களா? அது ரெடி பண்ணி நம்ம பதமாக அதை ரெடி பண்ணி காய்ச்சி உணர்த்தி அதை நம்ம பொடி பண்ணி வச்சுருப்போம். அதை கண்டென்ட்டில் எப்படின்னா ஒரு நெல்லளவு தான் கொடுக்குறதுங்கிற மெத்தட் இருக்குது. அந்த அளவுக்கு தான் கொடுப்போம். 5 நாள் கொடுத்தாலே சரியாயிரும். புரியுதுங்களா? மாத கணக்கில் எடுத்துக்கணுன்னாக்கா அது பெரிய பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளமு, வெள்ளைப்போக்கு, அதிகமாக உதிரப்போக்கு, சரிங்களா? அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மாத கணக்கில் ஆகும். அதாவது 48 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும், இல்லை 3 மாதம் கூட நம்ம சில பேருக்கு மருந்துகள் கொடுக்கறது உண்டு. நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும். இப்போ குழந்தை பாக்கியம் அது இல்லாம நிறைய பேர் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்துட்டு நீங்க இங்க வந்தா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவங்களுக்கான மருத்துவ முறைங்கிறது இங்க எப்படி இருக்கு? அதாவது இந்த டெஸ்ட் பேபின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அது என்னென்னா கர்ப்பப்பையில் வந்து ரணமாக இருக்கும். ஓகே, டெஸ்ட் எடுத்துகிட்டே வர சொல்லுவேன். டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த செக்கப் எல்லாம் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு புண்ணு இருக்குது, நம்ம எந்த வகையில் மருந்து கொடுக்கலாங்கிறது பார்த்து தான் கொடுப்போம். முதல்ல 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுப்பேன். எந்த மாதிரி இருக்கணும், எந்த டைமில் இருக்கணும், அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றணும். அதே மாதிரி அவங்க சில வீணாக போன உணவுகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. மைதா ஐட்டமு, சப்பாத்தி ஐட்டமு அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றி மருந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக 100% குழந்தை தரும். 15-20 வருஷம் குழந்தை தங்காதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு. இப்போது நம்மகிட்ட நிறைய பேர் அந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அதிகப்படியா வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா குடிக்கு வந்து அடிமையாகிறது, மது பழக்கத்திற்கு அடிமையா இருக்கக்கூடியவங்க, அவங்களையுமே வந்து இங்க மாத்த முடியும்னு சொல்லிருக்கீங்க. அதுவும் மூலிகை மூலியமா மாத்துறீங்களா இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஹோமங்கள் யாகங்கள் நடத்துறீங்க? இல்லைம்மா, லிக்விடாகவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. லிக்விடனாக்கா சரி, அது வந்து போதை பழக்கம் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த லிக்விட் எடுத்து மூலிகை சாறு தான். அது மூலிகை சாரை நம்ம பதப்படுத்தி காய்ச்சி வைப்போம். காய்ச்சி அதை வந்து வேர்வை துளிகள், அதோட சேகரிக்கிற வேர்வை துளிகளால் தான் அதை எடுப்போம். எடுத்து கண்டென்ட்டாக ஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்குறது. அதை எப்படின்னா ட்ராப்பாக தான் நம்ம சாப்பிட சொல்லுவோம். 3 ட்ராப்பு, 10 ட்ராப்பு, 5 ட்ராப்பு. இப்போ நிறைய பேர் வந்து ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்க யார் வந்து மருந்து எடுத்துப்பாங்க. அதனால மனைவிமார்களுக்கு வந்து ரகசியமாக கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு பதிலாக இவங்க எடுத்துக்கணுமா இல்லை அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கணும்? தெரியாமல் கொடுக்கும். தெரியாமல். சரிங்களா? சரி, ஓகே, அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கொடுத்த உணவு நம்ம சாப்பிட்லாமா, சரியாக வருமா அப்படின்னா எதுவும் பண்ணாது. வித்தவுட் சைடு எஃபெக்ட். அதுக்கு ஆல்கஹால் மட்டும்தான் எதிரி. ஓகே, ஆல்கஹால் சாப்பிட்டவங்க யார் சாப்பிட்டாலும் அது வந்து அழிக்கும். மற்றபடி எந்த உடம்புல வந்து சைடு எஃபெக்ட் கொடுக்காது. அவங்க எனர்ஜிக்கிட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கொடுக்க எத்தனை நாள் கொடுக்கலான்னாக்கா 3 பாட்டில் சொல்லுவேன். 3 பாட்டில் கண்டினியூவாக 3 மாதம் கொடுத்தாங்கன்னாவே போதும். குட்டியாக இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். சரிங்களா? அது கொடுத்தோம்னாவே அவங்க அது மறைமுகமாக சட்னிலேயோ இல்லை காஃபிலேயோ டீலேயோ எதுலேயோ காலையில் கலந்து கொடுத்துட வேண்டியது. அதே மாதிரி நைட்டு சாப்பிட வரும்போது தண்ணிலேயோ
குழம்புலையோ வச்சு கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்க அந்த பக்கமே போகணும் மாட்டாங்க. ஓகே. அது அப்படியே அடியோட வந்து மறந்து. அடியோட ட்ரக் அடிக்ட் ஆயிருக்கிறவங்களும் இதுலேருந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு மனநல ஆலோசகர் அப்படிங்கறதுனால எனக்கு இந்த ஒரு டவுட்டுமே, இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முழு ஈடுபாட்டோட இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அந்த பர்சன் வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்கும் போதுதான் அது சரியாகும். ஆனா நீங்க இப்ப சொல்றீங்க மதுபோதை வந்து அவங்க ஒழிக்கணும், அவங்க வந்து குடிபோதையில இருந்து வெளியில வரணும்னா தெரியாமையே கொடுக்கலாம்னு சொல்றீங்க. இது எப்படி கனெக்ட் ஆகுதுமா? இல்லை அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பாங்க, விருப்பம் இல்லைன்னா எனக்காக நீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தீர்வு கண்டுட்ருக்காங்க. எனக்கு விருப்பமே இல்லைம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸோட போனால் நீ குடித்தாதான் என்னோட நண்பன் சொல்கிறாங்க, நீ குடித்தாதான் எங்களோட பழகணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் அதுக்கு சொல்யூஷன் இதுதான் சொல்லுவேன். நீங்கள் வந்து குடிக்க போங்க, குடிக்கிற மாதிரி ரியாக்ட் காட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அந்த மாதிரி டைரெக்டாக நிறைய இப்போத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய அவங்களே வந்து முன்னுரிமை எடுத்துக்கிறாங்க மருந்து. நம்ம அவங்களுக்கு வந்து மறைமுகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க மேரேஜே லேட் ஆகுது பாருங்கள். அப்போது இதுதான் ஒரு காரணமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். அதனால் இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி. புதுக்கோட்டை அப்படின்னு எடுத்தாலே புதுக்கோட்டை பகுதியில நசீம் அம்மா வந்து அதிகமா தெரியும், உங்களை சந்திக்கணும் அப்படின்னா வரலாம். சென்னை பகுதியில எடுத்துட்டா எங்க வந்து உங்களை சந்திக்கணும், சென்னையில எந்த இடத்துல வந்து என்ன நேரத்துக்கு வந்தோம் அப்படின்னா உங்களை பார்க்கலாம்? நான் சென்னையில் வந்து மாதத்துக்கு 4 நாள் இருப்பேன். பல்லாவரம் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணாமலே நான் அட்ரஸ் சொல்லிடுவேன். சரிங்களா? தாராளமாக வந்து சந்திக்கலாம். முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இப்போவே பார்த்தீங்க இல்லையா, வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி. இப்போது கசகசான்னு ஒரு 50 பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அது வந்து இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வர சொல். இவங்க கிட்ட காஸ்ட் வந்து அதிகமா இருக்குமோ, இங்க வந்தோம் அப்படின்னா அதிகமா நம்ம கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம். இல்லை, நல்ல கேள்வி கொஷன் பண்ணீங்க. அமௌண்ட் ரேட்டாக இருக்குமா? இன்னும் மூலிகை மருந்து வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 10,000 15,000 அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. எடுத்து போன உடனே நம்மளுக்கு ஒரு 5,000 6,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியும், ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா இது எல்லாம் தேடி எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம்தான், ரிஸ்க்கு தான். ஆனாலும் நம்ம நான் பாரம்பரியமாக சித்தர்கள் பண்ணியிருக்கிற இந்த வழிமுறையை நம்ம மறந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது நம்ம கம்மியான மெத்தடில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி பண்ணி. இன்னும் நிறைய கேள்விகளோட உங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.